என்ன மாப்பிள்ள எங்க போற? என்ன எங்க போற? மதுரைக்கு தான். எதுக்கு? அழகா பாக்க. எந்த சித்திரை தீபம் முடிஞ்சு 3 மாசம் ஆகுது. என்ன மதுரைக்கு? மதுரை அழகரி, தமிழ்நாட்டு அழகரி. தமிழ்நாட்டு அழகர் அது யாரு? நம்ம தளபதி விஜய் அண்ணா. ஓ டிவிக்கே மாறிட்டு போறியா? 2 லட்சம் 3 லட்சம் பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா. நீ இன்னும் ஒன்னும் தெரியாம இருக்க. வாயா வந்து வட்டி ஏரியா. நீ போயிட்டா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கியா? நீ போயிட்டா மாறி போயிட்டா தளபதி கட்ட சொல்லுங்க. போயிட்டா செல்ஃபி எடுக்காம நீ விட்டதே மாட்டேன். போலாம் ரைட். இதோ இந்த தாவலுடன் எதிர்பார்த்திருக்கும் தமிழ்நாட்டின் அழகர் வர இருக்கிறார். ஏய் சேரையா தூக்குறீங்க? சேர கிழவி கிழவி சேர கிழவியா? என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் உயிரினும் மேலான வணக்கங்கள். அதாவது நண்பா, சினிமாவா இருந்தாலும் அரசியலா இருந்தாலும் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு குட்டி கதை சொல்லிதாங்க நமக்கு பழக்கம். அது உங்களை சொல்லி ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நான் உங்களை அப்படி சொல்லி வளர்த்துட்டேன். ஒன்றும் நண்பா, குட்டி கதை சொன்னா யாரும் பயப்படுவாங்க. சின்னதாக ஒரு கதை தான், கேளுங்க. ஒரு ஓட்டப்பந்தயம் ஒன்று நடக்கும் நண்பா. ஒரு 4-5 பேர் நம்ம எல்லாம் சக போட்டியாளர்களாக சேர்ந்து கலந்துக்கிறோம். அவங்க எல்லாருமே நம்மளோட நண்பர்கள் தான். அப்போ நம்ம வந்து வெற்றியை எப்படி அடையணும்னு மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர அவங்க காலை வாடிட்டு எப்படி நம்ம வெற்றி அடையணும்னு யோசிக்கவே கூடாது. ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, 2026 எப்படி நாம் வெல்வது என்பதை ஃபோக்கஸோட இருந்தான். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.